ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கியூபேஸில் வந்து ப்ராஜெக்ட் பேஜ். ஸோ லாஸ்ட் டைம் இந்த ட்ரான்ஸ்ஃபர்ட்டை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து ப்ராஜெக்ட் பேஜை பற்றி பார்க்கலாம். ப்ராஜெக்ட் பேஜ்னால் என்னென்னு பார்ப்போம். ப்ராஜெக்ட் பேஜ் வந்து தான் மெயின் ஒர்க் ஏரியா. அதில் தான் நம்ம அதிக நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வந்து ப்ராஜெக்ட் பேஜோட எக்ஸாம்பிள் ஃபைலை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இதே மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த ஃபைலை வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் வந்து இந்த ஃபைல் எடிட் ப்ராஜெக்ட் ஆடியோ மிடி அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஒன் செகண்ட், இங்கே இருக்கு இல்லையா இன்ஸ்பெக்டர் பக்கத்துலேயே ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா, அங்கே போய் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ஆல்னு வரும். இப்போ இதில் ஷோ ஆல் நான் கொடுத்ததுனால அது ஹைலைட் ஆகலை. பட் ஷோ ஆல் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா எல்லாமே கனெக்ட் ஆகும். அப்புறம் வந்து அது மூலமாக வந்து நீங்கள் எல்லா ஆப்ஷனும் டிக் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ப்ராஜெக்ட் பேஜ் ஃபைலை இன்ஸ்பெக்டர் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் டாகிள், நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண மாதிரி ஆன் ஆஃப். இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். இந்த ஆனும் ஆஃப் பண்ணிக்கலாம், அது இன்ஸ்பெக்டர் வேலை. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபோ பார். இன்ஃபர்மேஷன் பார் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபைலோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் பாருங்கள். இந்த ஃபைலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து இதை கிளிக் பண்ணும்போது இதோட இன்ஃபர்மேஷன், டியூரேஷன், ஸ்டார்ட்டு, எண்டு, லெங்க்த்து எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு ஷோ ஹைட் ஓவர்வியூ. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை மூவ் பண்ணலாம், ட்ராக் பண்ணி சின்னதாக்கலாம், ஜூம் பண்ணலாம், பெருசாக்கலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இது வெளியே வந்து கிளிக் பண்ணி ஒன் செகண்ட் பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணலாம், எலாபரேட் பண்ணலாம். இதன் மூலமாக வந்து இந்த ஃபைலில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதாவது ஜூம் பண்ணுறது மட்டும்தான் இது ஒர்க்கு. ஃபைலை வந்து அது ஒன்றும் எடிட் பண்ணது, சும்மா இது பிக்சரைசேஷன், அதை நம்ம பார்க்குறதுக்காக வந்து இது ஜூம் பண்ணுற ஒரு விஷயம் அது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் செட்டப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் செட்டப் எப்படி பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. ப்ராஜெக்ட் செட்டப்பில் டைம் வந்து எப்படி பண்ணணும்னு தெரியும் இல்லையா. ப்ராஜெக்ட் போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் செட்டப் உள்ள போய்ட்டு நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இருக்கிற டைம் அப்படியே விட்டுறேன், அது எதுவும் மாற்றலை நான். சரிங்களா. இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த ஹைட் ஓவர்வியூ வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த 2 ஐகான், ஓப்பன் பூல்னு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து மிக்சர், ஓப்பன் மிக்சர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் ஃபியூச்சர் வீடியோஸில். ஜூம் த செலக்ட் ப்ரீசெட் எப்படின்றத பார்ப்போம். இப்போ கீழே வந்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பாட்டமில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இது மூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒர்க் பண்ணது தெரியும். அதாவது அந்த அந்த கர்சர் எங்கே இருக்கோ அங்கேருந்து அது வந்து ஜூம் பண்ணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு டூல். இது எங்கே கர்சர் வைக்கிறீங்களோ அப்போ கர்சர் நான் இங்கே வைக்கிறேன், எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அங்கேருந்து ஜூம் பண்ணும். தெரியுதுங்களா. இது எங்கே இருக்குன்னா ரைட் சைடில் பாட்டமில் இருக்குது ஒரு ட்ரையாங்கிள். சரிங்களா. அடுத்தது வந்து இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளில் வந்து புல் பண்ணால் சைட் வைஸ் வந்து பெருசாகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணும்போது யூஸ் ஆகும். இந்த டூலில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எடிட் பண்ணும்போது யூஸ் ஆகுது என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிலே சைட்லேயே மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா டாப் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபைலாக வந்து பிரித்து பார்க்கலாம். இதுவும் வந்து இந்த ஜூம் பண்ணுற ஒரு விஷயந்தான். இதில் வந்து எதுவும் எடிட் பண்ணாது, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவைசஸில் போனீங்கன்னா ஃபைல் எடிட் ப்ராஜெக்ட் ஆடியோன்னு இருக்கு இல்லையா, அதில் டிவைசஸில் போனீங்கன்னா டிவைஸ் ரிமைனிங் டைம்னு ஒன்று இருக்கும். அது இருக்குது ரிமைனிங் டைம் மேக்ஸிமம் 21 minutes அப்படின்னு இருக்குது. இது என்னென்னா ஹார்ட் டிஸ்கில் இருக்க ஸ்பேஸை வச்சு கால்குலேட் பண்ணி அது 21 hours இருக்குது அப்படின்னு கண்டினியூஸாக ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்றது காமிக்குது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது தேவையில்லை, பட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவைசஸ் உள்ள போய்ட்டு ரிமைனிங் ரெக்கார்ட் டைம் டிஸ்பிளே. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன் கலர் எப்படி மாற்றணுன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுறேன், இதோட கலர் மாற்றலாம். இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஹைட் ட்ராக் கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் வந்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரை மாற்றலாம். நம்ம எந்த கலர் வேணும், நான் எல்லோ கொடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து ப்ளூக்கு பதில் வந்து ரெட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன். இது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் நான் எடுக்கிறேன் அதை. அப்புறம் வந்து டாகல் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா டாகல் ஸ்விட்சை கிளிக் பண்ணிட்டு தெரியுதா, டாகல் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி இது டாகல் பண்ணிக்கலாம். இது வீடியோஸ் நம்ம ஒரு சைட் போட்டு இன்னொரு சைடில் வந்து ஆடியோ ஒர்க் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அதே வந்து ரைட் சைடில் அப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும். இங்கே ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா பார்ஸ் அண்ட் பீட்ஸ், செகண்ட்ஸ், டைம் கோட், சாம்பிள், டைம் லீனியர், பார்ஸ் லீனியர்னு இருக்கும், பார்ஸ் அண்ட் பீட்ஸ் லீனியர்னு இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் லீனியர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஜாஸ் மியூசிக்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் டைம் லீனியரு. பார்ஸ் அண்ட் பீட்ஸ் லீனியர் தான், இது செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ஸ் அண்ட் பீட்ஸ் லீனியர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக், அப்புறம் வந்து ராக், அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மியூசிக், ராக்கு, இந்த மாதிரி பாப்பு, ஃபங்கி அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து அந்த பார்ஸ் அண்ட் பீட்ஸ் லீனியர் போடுவாங்க. கிளாசிக்கல், ஜாஸ் இந்த மாதிரி நான்லாம் இப்போ கிளாசிக்கல் மியூசிக் போடுறதுனால, வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பண்ணுறதுனால டைம் லீனியர் தான் போடுவேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஜென்ரலான ஒரு செட்டிங்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன் ப்ராஜெக்ட் பேஜை பற்றி. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் ப்ராஜெக்ட் பேஜ் என்னன்றதை. இன்னும் ஃபர்தர் வீடியோஸில் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ, பாய்.